மக்களை பாருங்கள், இன்றைக்கி சரி பார்க்கலாம். ஊறுகாய் போட்டேன். அதை வந்து பூண்டு ஊறுகாயும் சின்ன வெங்காயம் ஊறுகாயும் தீந்துடுச்சு. கேட்டே இருந்தாங்க. நான் வெங்காயம் விலை இறங்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதெல்லாம் சும்மா ஏன்னா இனிமேல் வந்து தொடர்ந்து முகூர்த்த நாள் மழை பெய்யும். அதனால் வந்து விலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிற மாதிரி இதாகிடும். அதெல்லாம் பார்த்தேன். சரி, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நேற்றுலாம் முந்தி நாள் வெள்ளிக்கிழமை போயிட்டு சின்ன வெங்காயம் இப்போதைக்கு அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 10 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து பாதி வந்து கடையில் இருக்குது. ஒரு 5 கிலோ வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து உரித்து அதை பொடி பண்ணி இப்போதைக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்கு, ஏன்னா இது வந்து நம்ம அர்ஜென்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கொசரமா பூண்டு வந்து பாருங்கள், இது பூண்டு சூடாகவே இருக்குங்க. இப்போ தான் போட்டு அப்படியே இறக்குவேன். அங்கே வச்சுருந்தேன் முன்னாடி. சரி, இந்த இடத்துல இப்போ காய் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறிட்டா நைட்டு கூட நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கிறது தானே, பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது வந்து பூண்டு ஊறுகாங்க. நல்லெண்ணெய் தாங்க, எல்லாமே நல்லெண்ணெயில் செய்கிறதுனால தான் என்கிட்ட. அதுவும் இல்லாமல் இப்போ மறுபடியும் வந்து இந்த எலுமிச்சம் ஊறுகாய் கேட்டிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் வந்து இதில் 31 பழம் இருக்குது. அவங்க எவ்வளோ வெயிட் போட்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி, அப்படியே இருந்தது. அப்போ தான் கொண்டு வந்தாங்க நேற்று காலையில். உடனே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பழம் கேட்டு சலிக்கிறாங்க, ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும். நானும் வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்குது, இல்லை சொன்னால் ஒரு பழம் 7 ரூபான்றாங்க. நம்ம 10 கிலோ வாங்கி இப்போ 10 கிலோ போட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கும், ஏன்னா வந்து இப்போ வந்து அதிகமாக மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதனால் இப்போ இதுக்கு ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கொசரம் சரி இதுவாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போடல. அவர் வெயிட் போடாமல் கொண்டு வந்தாரப்போ தான் நான் காய் வாங்க போனேன். அவங்களுக்கு வந்து இதில் 31 பழம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சார். அதை அப்படி ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப நாளும் சொல்லி வச்சுட்டு இருந்தேன். இது கொஞ்சம் பழமும் வந்து நல்லா பெருசாக திறந்த பழமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி 2 பழம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வெயிட் போடல. எடுத்து வச்சுட்டு கழுவி தொடச்சி காட்டன் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி இதை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், இது கரெக்டாக இருந்ததுங்க. 3 கிலோ வெங்காயத்தை போடுறதுக்கு இது கரெக்டாக இருந்தது. அதனால் இது கலர் உங்களுக்கு வந்து இது காஷ்மீர் மிளகாய் தாங்க. ஏன்னா அது கால்வாசி நம்ம எப்பயும் காரத்துக்கு நம்ம காரம் மிளகாய் போடுறோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தான் இது. நான் இப்போ வந்து நைட்டில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ எப்படி தருது பாருங்கள். பாட்டில் ஃபுல் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தாங்க. ஏன்னா நேற்று வந்து நான் வெங்காயம் அங்கே கடையிலே உட்காந்து கொஞ்சோண்டு உரிச்சிட்டு வந்தேன். 2 கிலோ வெங்காயம் மட்டும் கடையில் உரிச்சிட்டு வந்தேன். அப்புறமா இங்கே வந்து நைட்டு 1 கிலோ வெங்காயம் இதுக்கு மேலே உரித்தேன். ஏன்னா சமையலுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. பூண்டு வந்து 2 கிலோ பூண்டும் 2-3 கிலோ 2.5 கிலோ பக்கம் உரிச்சிருப்பேன். அதில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருப்பேன். ஒரு 100 கிராம் இஞ்சி, பச்சை இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம இஞ்சி போடுறதுனால ரொம்ப நல்லது. இந்த குடலுக்கு வந்து அதில்
என்ன சொல்கிறதுன்னா, இதை வந்து நம்ம அது ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ கேஸ் ப்ராப்ளமெல்லாம் ரிலீஃப் ஆகும் இல்லைங்களா? ஆனால் வந்து இப்போ நம்ம இந்த ஊறுகாயில் சீரகமும் போட்டிருப்பேன், பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கறதுனால இந்த பொடியில் வந்து நம்ம சீரகம் போடுறதுனால பெருங்காயம், இந்த பொடி இது வெந்தய பொடி இது எல்லாமே போடுறதுனால நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இஞ்சி வந்து லைட்டாக இப்போ பூண்டு ஊறுகாயில் இஞ்சி லைட்டாக சேர்த்துருப்பேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வீடியோ நம்ம அங்கே வந்து 2 பாத்திரமும் 2 அடுப்பில் வச்சுட்டு இந்தாட்ட அந்த ஸ்டாண்டு வைக்க முடியாதுங்க இந்த சைடில். அதனால வந்து பாத்திரமும் வச்சுட்டு, ஏன்னா வெங்காயம் பொரித்து எடுத்து இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் பூண்டு பொரித்து எடுத்து போடணும். 2 அடுப்பில் வச்சுட்டு அந்த பொரித்து எடுத்து போடுறதால தான் நான் வந்து ஸ்டாண்டு வைப்பேன். ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே தான் செல்லு வச்சு எடுப்பேன். அது முடியாதனால தான் சரி போட்டு எடுத்துட்டு அப்புறமா நம்ம வீடியோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க விட்டேன். இன்றைக்கி சண்டே வந்து எனக்கு முக்கியமான வேலை இது தான் இருந்தது. அதனால் வெங்காயம் உரித்து இது பூண்டை உரித்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி, ஏன்னா முன்னே வந்து முழுசாக போட்டிருந்தேன். சில பேர் வந்து அது அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் பொடி பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் என்ன செஞ்சிட்டேன், நம்ம சூப்பர் மிக்ஸி இருக்கு இல்லைங்களா, குட்டி உண்டு பவுலு, அதில் போட்டு பொடி பண்ணிட்டேன். வெங்காயமும் அதே மாதிரி முன்னே வந்து 2 கட் பண்ணி போட்டிருந்தேன் கையிலேயே. இப்போ வந்து அந்த சூப்பர் இதுலேயே போட்டு அதுவும் பொடி பண்ணி அதுவும் பொரித்து எடுத்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் எனக்கு அந்த வேலை வந்து பொடி பண்ணுற வேலை வந்து நல்லா ஈஸியாக முடிஞ்சது. நல்ல ஊறுகாயும் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பூண்டு இப்போ இது வந்து கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 10 பூண்டு அப்படியே பச்சை பூண்டை தட்டி போட்டு உப்புல இது 3ம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஊற வச்சுருவோங்க. நான் அந்த கருவேப்பிலையும் அந்த பூண்டு டேஸ்ட்டும் இந்த ஊறுகாய்க்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மனம். அதனால தான் வந்து பூண்டு போட்டோம்லன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு, அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம பூண்டு போடாமல் செய்யலாம். அந்த டேஸ்ட்டு வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அது லைட்டாக பூண்டு தட்டி போடுறது. பச்சை பூண்டு தட்டி போட்டு நம்ம இதை வந்து தாளித்து தான் செய்ய போகிறேன். ஏன்னா உப்பில் நல்லா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் வரத்துக்கும் ஊறினதுக்கப்புறமா நைட்டு வந்து தாளிச்சிருவேன். அதனால் இது வந்து தாளிக்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் எப்படி தாளிச்சோம்லாம், இது பொரித்து எடுத்து பூண்டு பொரித்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பொடியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வணக்கிட்டு அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பெசல் பொடி போடுவோம்ப. அப்போ வெங்காயம் அந்த பூண்டை எடுத்து கொட்டி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற பூண்டை எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பெசல் இதுவும் போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம இறக்கிடுறோம்ப. அதே மாதிரி தான் வந்து வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அதே மாதிரி தாங்க செஞ்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நான் சண்டே வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா தம்பி வந்து நான்வெஜ்ஜு சமைக்கணும், கொஞ்சோண்டு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து செய்ய சொன்னான். அவனே வாங்கிட்டு வந்து கொடுத்தான் 1/4 கிலோ. சரி போன்னு சொல்லிவிட்டு செஞ்சு வச்சேன். அந்த இப்போ தான் நான் அப்போ ஊறுகாய் போடும்போது தான் வந்து சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகிறான். 12 மணிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதை செஞ்சு வச்சு மத்தியானம் வந்து சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். நான் வந்து காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். பூண்டு வெங்காயமே இன்னும் கொஞ்சம் சேர்த்து உரிச்சிடலான்னு எல்லாம் உரித்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். தலைக்கு பேக் போட்டு இருந்தேன். நம்மளோட பேக் காலையிலே வந்து எந்திரிச்ச உடனே தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயமெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு ஹேர் பேக் போட்டு அதுக்கப்புறமா காய் போடுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பருப்பு ஐட்டமெல்லாம் பொடி வந்து குளியல் பொடி தயார் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, கடலப்பருப்பு இதெல்லாமே வந்து நம்ம காய போடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம என்னென்ன சேர்த்துறோம்போ அதெல்லாம் ஒன்றா எடுத்தது ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதெல்லாம் காய போடுற வேலை இருந்துச்சுங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற நினைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஊறுகாய் மெயினாக பாவம் 15 நாளில் ஆயிடுச்சுங்க.
ஏன்னா தீந்து 15 நாள் ஆகிடுச்சி. அவங்களும் வெயிட் பண்ணிவிட்டு கேட்டிருந்தாங்க. நாளைக்கு அவங்களுக்கு கொண்டு போயிட்டு பூண்டு ஊறுகாயும் சின்ன வெங்காயம் ஊறுகாயும் கொடுத்துட்டு, இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சிடலாம். இந்த 3 ஊறுகாய் ஆல்ரெடியே வந்து மாங்காய் ஊறுகாய் இருக்குது கடையில். பாய் மக்களே, இன்றைய சண்டே ஸ்பெஷல், எனக்கு ஸ்பெஷல் இது தாங்க. பாய்.